This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஒரு சின்ன ஊரு, அந்த ஒரு சிற்றூரில் சாப்பிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது இந்த என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. சிற்றூரில் சாப்பிட்ட ஒரு சிறந்த பிரியாணி என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க. ஆஹா. பல்லப்பட்டி பிரியாணி. அப்புறம் சார், சென்னை டு சேலம் டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்கேருந்து வரும்போது எப்படியாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் லைட்டாக சாப்பிட்டு இங்கே டைட்டாக சாப்பிட்டு சென்னை வந்துடுவேன். ஓகே ராதா, நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாய் தாத்தா ஒருத்தர் வச்சிருந்தாரு 25 rupeesக்கு பிரியாணி. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, காக்கா பிரியாணி காக்கா. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. அந்த பிரியாணி சட்டிக்குள்ள அந்த கரண்டியை வச்சு டப்பு டப்புன்னு தட்டும் போது அந்த சவுண்டுக்கே அவ்வளவு கூட்டம் கூடும். அதான் வர்க்கீஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனுஷ் மட்டன் பிரியாணி செக் பண்ணும்போது அங்க ஒயிட் கலர் பிரியாணி இல்ல, புரியல. ஓ, பச்சரிசியில. ஆமா, அந்த பிரியாணியை தேடி இன்னும் உலகம் பூரா அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் இன்னும் கிடைக்க மாட்டேது அந்த அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பாரபட்சம் பார்க்காம ஒரு வாய் தயிர் பச்சடியோட சேர்த்து பிரியாணி, ஒரு வாய் வந்து முட்டையோட சேர்த்து ஒரு பிரியாணி. ஓ, அப்படியா விஷயம்? எப்படி சாப்பிடணும் பிரியாணி, எப்படி சாப்பிட்டா அது அவ்வளவு நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் சார். ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும், சரியா? என்ன மீல்ஸோ என்னவோ எது வந்தாலும் பிரியாணி தான் கிங். பிரியாணி தட்டு வர்ற வரைக்கும் நம்மளோட உள்ள இருக்கே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அந்த ஒரு ஏக்கத்தோட இருப்போம். பக்கத்து தட்டு வந்துருச்சு, ஐயோ நம்ம தட்டு வரணுமா? வரும், ஆனா வராது. வரும், ஆனா வராது. கரெக்டா உங்களுக்கு முன்னால வைக்கிறப்ப காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நான் அதை மட்டும் சாப்பிட்டு இலையை மடிச்சிடுவேன். இலையை மடிச்சு நேரம் போய் ஒரு வெத்தலை போட்டோம்னா அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஸ்வீட் பீடா ஒன்னு போடுறாஜா. சமரசனே உங்க சம்மந்தி சூப்பரா இருக்கு. சம்மந்தி சூப்பரா இருக்கு. நான் அதை மட்டும் சாப்பிட்டுருவேன் ஃபாஸ்டா. நீங்க இப்படி பண்றீங்களாமா?